God help you. Okay, ready? Where is your exercise? Recording. Okay, we're going to continue to discuss our questions. Okay. You want to recap? Alcohol. Okay, alcohol very simple. CnH2n plus 1. இன்னும் ஒன்று தேவைப்படும்ல அந்த ஒரு இதில் ஹைட்ராக்சைல் குரூப். இதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? ஹைட்ராக்சைல் குரூப் OH எழுதணும். ஓகேயா? ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்குன்னா combustion. As usual, combustion always produce what? Carbon dioxide and water. Okay. அப்புறம் இதோட ப்ரிப்ரேஷன் முறை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? பேசிக்லி 2 ஸ்டெப் வந்து லீகலாக சொல்லி கொடுப்பாங்க. there is a third step for illegal. buy from 7-Eleven. இல்லை ஓகே, ப்ரிப்பரேஷன் வந்து ஒன்று வந்து ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் என்னது? ஒரு குளுக்கோஸ் எடுத்துக்கணும். ஓகே, லெட்ஸ் ரீகேப் ஃபர்ஸ்ட். எவ்ரி டைம் we will recap. I want to finish this as soon as possible. C6H12O6 இது என்னது? குளுக்கோஸ். மேக் ஷுர் யூ வாட்ச். எவன் ஒருத்த 100% ஸ்க்ரீன் பார்க்குறானோ அவனால் மட்டும் தான் ஏ எடுக்க முடியும். நான் இங்கே சொல்ல நீ அங்கே ஒன்று திருப்ப முடிஞ்சு ஒன் சக்சீட். ஓகே, ஃபெர்மெண்டேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கார்பன் டை ஆக்சைடாவை வச்சிடணும் at room temperature or 25 degrees Celsius or 22 degrees Celsius. இதில் வந்து நம்ம ஈஸ்ட்னு எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? என்சைம் ஜைமேஸ். ஸோ அப்போ அது என்ன கொண்டு வரோம்? C2H5OH எத்தனால். சொல்ல தெரியணும், இதுக்கு பேர் எத்தனால். எப்படி தெரியும்? OHனா எனால், மின்னுக்கு C2னால எத், ரெண்டையும் சேர்த்தா எத்தனால். புரியுதா? அப்போ பிளஸ் கார்பன் டை ஆக்சைடா. இது நீங்கள் பயாலஜிலே படிச்சிருப்பீங்க இந்த ரியாக்ஷனை, எனரோபிக் ரெஸ்பிரேஷனில். என்னது செகண்ட் மெத்தட் வந்து ஹைட்ரேஷன் மூலமா. ஞாபகம் இருக்கா? ஹைட்ரேஷன் செஞ்ச ஒரு அல்கீனை டி அக்கன் ஜடி alcohol. நீங்க நல்லா உத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, contoh kita ambil C2H4, kita tambah H2O. ஆனா இதுல 3 விஷயம் தேவைப்படும். அதாவது phosphoric acid as your catalyst. 360 ஞாபகம் வச்சுக்க சொல்லுவேன். அதாவது 300 degree Celsius 60 atm akan menghasilkan C2H5OH. boleh faham? மூணாவது வந்து என்னன்னா, இதுவும் எல்கின் தான், ஆனால் அது டயால் ஃபார்ம் பண்ணும். டயால் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, அதாவது பொட்டேசியம் எசிடிஃபைட் பொட்டேசியம் மேங்கனேட். ஒரு எல்கினை வந்து நம்ம எசிடிஃபைட் பொட்டேசியம் மேங்கனேட் பண்ணாக்கா அது வந்து டயால் ஃபார்ம் பண்ணும். அந்த டயால் வந்து இஸ் அ டைப் ஆஃப் ஆல்கஹால் தான். அது வந்து இல்லீகல்ல, ஸ்ட்ரெயிட்டாக காட்ட மாட்டாங்க. இது ரெண்டு தான் மெயினாக சொல்லுவாங்க. அப்போ ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம். ஆல்கஹாலுக்குன்னு தனியாக ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு பார்த்தாக்கா 2 முக்கியமான ரியாக்ஷன் இருக்கு. ஒன்று, ஆல்கஹாலை கொண்டு வந்த ஆல்கஹாலை கொண்டு வந்த ஆல்கீன் இருக்குல்ல, அதுக்கு திருப்புறது. இன்னொன்று, ஆல்கஹாலை கார்பாக்சிலிக் ஆசிட்டா மாத்துறது. வேற ஆல்கஹாலுக்கு எந்த ரியாக்ஷனும் கிடையாது பேசிக்கலி. ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சிடேஷன் சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். வெரி குட், யூ ஆல் லேர்ன், யூ ஆல் ரிமெம்பர். குட். alcohol nak tukar kepada alkene, kita panggil dehydration. அதோட டயக்ராம் வரைய தெரியணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் C2H5OH எத்தனால். இதை டீஹைட்ரேஷன் பண்ணோம்னா என்னென்ன தேவை? porcelain chip, பொரிச்ச சிப்ஸ் ஞாபகம் வைக்க சொன்னேன். porcelain chips இல்லாட்டியும் அலுமினா. ஓகே, பாய்க்கலாம். இதோட டெம்பரேச்சர்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் porcelain chip dia akan jadi C2H4 plus H2O தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஓகே, இதுதான் டீஹைட்ரேஷனோட விஷயம். ஓகே, ஆல்கஹால் எப்படி கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது? அது பேர் ஆக்சிடேஷன். kita boleh gunakan 2 benda. One is potassium manganate 7, இல்லாட்டியும் potassium dichromate 6 பாய்க்கலாம். ரெண்டையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு, பாருங்க.
ஈக்குவேஷன் எழுந்த பயப்படாதீங்க, நான் எப்படி எழுந்துறேன்னு கவனிங்க. ஓகே, C2H5OH பிளஸ் அந்த KMNO4 இல்லாட்டி K2, உங்களுக்கு தெரியும் தானே, KMNO4 வந்து பர்பிள் டு கலர்லெஸ் மாறுற ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். K2Cr2O7 வந்து ஆரஞ்ச் டு கிரீன். கரெக்டா? ஆரஞ்ச் டு கிரீன் கலருக்கு மாறக்கூடியது. முதல்ல நம்ம KMNO4 செய்யும் போது அது acidifiedல, அதனால அசிட் கொஞ்சம் போடணும். கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் கொஞ்சம் ஒரு 2 டிராப் ஊற்றணும், as a catalyst மாதிரி அது. சரி, அப்போ இந்த ஆக்சிடேஷனை இப்படி தான் நம்ம லேபிள் பண்ணணும். பிராக்கெட் உள்ள இது எழுத தெரியணும். C2H5COO. அப்ப C2 இருங்க, C2 வராது, ஏன்னா அங்க கார்பன் 2 தானே இருக்கு. இப்படி போட்டா கார்பன் 3 ஆகுது. அப்ப இது இல்ல. CH3COOH இப்படி வரும். 2 கார்பன்னா இப்படி எத்தானிக் ஆசிட் தானே. 2 கார்பன் இருக்கா. ஹைட்ரோஜன் எத்தனை இருக்கு? 4 தான் இருக்கு. ஆனா அங்க எத்தனை இருக்கு? அப்ப இதோட சேர்த்து தண்ணியும் சேர்ந்து வெளியாகும். ஆக்சிஜன் ஆனா பேலன்ஸா இருக்காது. கரெக்டா? ஆக்சிஜன் பாருங்க, இங்க 3 இருக்கா, அங்க 1 தான் இருக்கு. அப்ப நம்ம பேலன்ஸ் பண்ண இங்க 2 போடணும். இது எழுத தெரியுமா? CH3COOH எப்பவுமே எழுத தெரியணும் உங்களுக்கு. எப்படி எழுதணும்? இது எனக்கு சரியா வர மாட்டுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஓகே, வெரி சிம்பிள். பின்னாடி கண்டிப்பா COOH, கண்டிப்பா எல்லா ஆசிட்டும் இப்படிதான் முடியும். அப்ப நீ யோசி, நீ கார்பன் 2 வச்சிருக்கியா, அப்ப ஒரு கார்பன் இங்க வந்துடும், ஒரு கார்பனோட சேர்த்து 3 ஹைட்ரோஜனும் சேர்ந்து வந்துடும். அப்ப 2 கார்பன்னா நீ யோசிச்சு பாரு, C2H5 வரும். ஓகே, நீ இந்த சைடுல உள்ளதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த சைடுல இட் ஜாயினிங் வித் அது, இது ரெண்டையும் பிச்சு எடுத்துட்டு வராங்க. ஓகேயா? சரி, இதான் விஷயம். நீங்களே பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு இது கொடுக்குறேன். ஒரு மேபி ஒரு புத்தநாள் பார்ப்போமா? சரி, புத்தநாள் பாருங்க. C4H என்ன வரும்? darab 2 tambah 1 9 OH darab 2 tambah 1. ஏன் மறக்கறீங்க? 2n+1 தானே நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, பிளஸ் வாட் எவர், இது எது பாய்ச்சாலும் சரிதான். ஓகே, இப்போ என்ன ஆகும்? இப்போ இதோட ஆசிட் பேர் எப்படி எழுதணும்? முதல்ல COOH போட்டுக்கோ. கண்டிப்பா இப்படிதான் முடியும். ஓகே, அப்புறம் நீ பாரு, இதுல கார்பன் எத்தனை இருக்கு? 4 இருக்கணும் தானே. ஆனா இங்க வந்து 1 வந்துருச்சு, அதனால C3. அப்ப H எப்படி போடுறது? C3னா நல்லா பாருங்க, CH3, C2னா H5 தெரியுதா? 2n+1 தான் அதுவும். அப்ப இதை 2n+1 பண்ணா C7 COOH. அப்ப C3 பார்த்துட்டு உடனே இது புத்தானிக் ஆசிட் சொல்லலாமா? சரி, ப்ரோபானிக் ஆசிட் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இங்க இருக்கிற சியும் பார்க்கணும், இங்க இருக்கிற சியும் பார்க்கணும். ரெண்டும் சேர்த்தா C4. 4னா புத். அப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி பேர் வைக்கணும்? அனாயிக் ஆசிட் தம்பா பண்ணணும். அப்ப புத்தானாயிக் ஆசிட். புரியுதா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஓகே, now you all going to tell me, கனிஷா, ஆல்கஹால்ல C5னா H, dia tak mau, dia kena pergi ni kindergarten. அப்ப நீ என்ன ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? ஃபோக்கஸ் பண்ண அப்ப உன்னால சொல்ல முடியணுமே. What was the general formula for the alcohol? இப்பதானே நான் சொன்னேன், கொஞ்சம் சொல்லுமா நீனே. 2n+1. எத்தனை வாட்டி சொல்றது? 2n+1, 2n+1. so 2 times 5 10. அப்ப இங்க பாத்துக்கிட்டே நீ எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. You are thinking about Ishwar who not coming here. Just joking.
உடனே மூஞ்சி மாறுது. C5H11OH இதுக்கு பேர் வை. OHனா என்னன்னு சொல்லணும் கடைசியா. என்னம்மா அதெல்லாம் நான் கேட்கல. OHனா பின்னாடி என்ன சொல்லணும்? அனால். என்ன அனால்? C5னா என்ன அது? நீ என்ன படிக்கிறேன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லணும்? பென்த். 5க்கு அப்புறம் நம்ம வந்து பாலிகனோட பேர் பாய்க்கணும். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? பென்டானால். ஓகே. அப்ப சாரி மதர், நான் இங்க கம்ப்ளீட் பண்ணல. இங்க H2O வரும். as usual நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல 3 தேவைப்படும். இங்க 1 தான் இருக்கும். ஸோ as usual நம்ம இங்க 2 போட்டு H2O இங்க 1 இருக்கும். ஓகே, புரியுதுல அது? இப்போ இதுக்கு எப்படி ஃபார்முலா செய்யணும்? முதல்ல COOH, அப்ப முன்னுக்கு C. உனக்கு எத்தனை கார்பன் இங்க இருக்கு? ஒரு கார்பன் இங்க வந்துருச்சுன்னா லீமா தோலா சத்து எவ்வளோ? C4னா H எத்தனை வரணும்? 9. ஓகே, இப்ப பிளஸ் H2O. புரியுதா? ஓகே, now Livashini, your turn. C3 H7OH இதோட பேர் என்ன? அனால். C3னா என்ன பேரு? உங்களுக்கு பேரே வைக்க தெரியலையா? மெத், எத், ப்ராப், புத். இதுதான் எனக்கு ஆத்திரம் வரும். நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்புறம் சொல்ல தெரியலன்னா அப்புறம் நான் பென்டனால், எக்ஸனால் அதெல்லாம் வந்து ஃபாலோ த பாலிகன் நேம். என்ன சூசாவா இருக்கு இதுல? ப்ரோப்பனால், ப்ராப் ஐ மீன் கபுங்களா, ப்ரோப்பனால். அப்புறம் ஏன் டீ போட்டு ப்ரோப்பனால் நீருவீங்க? ப்ரோப்பனால், ப்ரோப்பனால் பிளஸ் இங்க சாரி ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணல. என்ன ஆசிட் வரும்? OOH. C2 H5 COOH H2O பேலன்சிங். இதோட பேரு ஏன் எத் வருது? ப்ரோப்பானோல்னா ப்ரோப்பானோயிக் தான். இங்க C2 அங்க ஒரு C. இதோட பேர் என்ன? மேல நீ சொல்ல மறந்துட்ட. பென்டனாயிக் ஆசிட். ஓகே, அடுத்தது துர்கேஸ்வரன். C2 C3 C4 C6 னா H13 sir. H13OH இதோட பேரு Hexanol. ஹெக்ஸனால். ஓகே, பிளஸ் ஓகே இதோட ஆசிடோட பேர் முதல்ல நம்ம COOH முன்னுக்கு என்ன வரணும்? C5. C5 11 H11. H11 இதுக்கு பேரு Hexanoic acid. குட், குட், வெரி குட். அப்ப இங்க நம்ம 2 போடணும். மறுபடியும் ஒரு நாள் கரெக்டா சொல்ல முடியுமா? ஓகே, இன்னொரு ட்ரை. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வரும். அப்ப நீ பயப்படுறேன்னா அப்ப நீ ஃபோக்கஸ் பண்ணலையா? நேர்மையா இருக்க தானே உன் செல்ஃப்க்கு. அப்ப தைரியமா எதிர்கொள்ளு. C4 H9OH இதுக்கு பேரு புத்தனால். கரெக்ட். ஷாம்போ COOH C3 H7. Don't teach her. I know. You know sometimes நீ அந்த லிப்பிங் பண்றல அது படிக்கிட்டோம், அதனால பண்ணாத அது. இன்டைரக்ட்லி டீச்சிங். புத்தானிக் ஆசிட் எப்பவுமே புத்தனால் போட்டேன்னா புத்தானிக் ஆசிட் தான் வரும். எப்படி புத்தனால் போட்டு ப்ரோபானிக் ஆசிட் வரும்?
இல்ல சொல்றேம்மா. How dare you. சரி, அப்ப இதோட இதோட இந்த இவ்ளோ நம்ம எழுதணும்ல. இப்ப பாருங்க, நம்ம பாருங்க புக்கே மிஞ்சிட்டோம். எக்ஸோனால்லாம் புக்லயே கிடைக்காது. நீங்க அதெல்லாம் செஞ்சிட்டீங்க. சரி, இப்ப இதோட அப்சர்வேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்ப நீங்க வந்து SDY பொட்டாசியம் மேங்கனேட் பாய்ச்சிங்கன்னா பர்பிள் டு கலர்லெஸ்ன்னு சொல்லணும். SDY பொட்டாசியம் டைக்ரோமேட் பாய்ச்சிங்கன்னா ஆரஞ்சு டு கிரீன் கலருக்கு மாறுதுன்னு சொல்லணும். அப்புறம் இந்த பொருளோட அப்சர்வேஷன் கேட்டாங்கன்னா டேஸ்ட் சவர் தெரிஞ்சானே. அசிட் நார்மலா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? இப்போ அசிட் இனிக்குமா? ஓகே. ஸோ கேன வேற ஏதாவது நான் விட்டுட்டேன்னா யால் கேன டீஹைட்ரேஷனும் எழுந்து தெரியணும். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஐசோமரிசம் இன் ஆல்கஹால் அப்புறமா படிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இது பார்ப்போம். நம்பர் 40. ஓகே, ரெடியா இருங்க. இப்போ அதால யாரோ ஃபுல்லா சூசைட் பண்ணிக்கிச்சா டிக்டாக்ல? இல்லம்மா, அது ரொம்ப ஃபேமஸான பொண்ணு. நானா டிக்டாக்கர்ஸ். ஜஸ்ட் TikTok is my main எப்படி சொல்றது, main social media to receive news, not to do videos all. I'm only using Padlet. Lousy. இருக்கா? Okay. Very late she understanding. அதான் ரெடியான்னு கேட்டேன். 40 question நீதான், because starting from this way. ஓகே, இப்போ பாரு, இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் RNS insoluble in water, decolorized brown color of bromine. அப்ப இது என்னவா இருக்கும்? டீகலரைஸ் பண்ணுது அப்படின்னா சட்டுன்னு சொல்லுமா. நான் அதெல்லாம் கேட்கல, இது என்ன குரூப்னு கேட்கிறேன். ஹோமோலோகோசிரிஸ். வேலைங்கன்னு நினைக்கிறேன் உங்க கேள்வி. நான் கேள்வி வந்து எல்கேனா எல்கினா எல்கோஹோலா அப்படி கேட்டேன். எல்காய்னா இது வந்து எல்கின் மட்டும்தான் வந்து புரோமின் வாட்டரை டீகலரைஸ் பண்ணிடும். புரியுதா? இது எல்கினோ டெஸ்ட் பண்ணுவோமே அது. ஓகே, அடுத்தது மிஸ்கிபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொபோர்ஷன். மிஸ்கிபிள் இன் வாட்டர்னா சால்யூபிள் ஆகுது. அப்ப கண்டிப்பா எல்கினோ கிடையாது. ஏன்னா அது என்ன பேசிக்கலி burn with a blue flame to produce carbon dioxide and water. Blue flame already tell us the thing. What is that? Alcohol. Very good. Okay, அதோட கீவேர்ட் கேட்ச் பண்ணுங்க. Decolorized brown alkene, blue flame alcohol. ஓகே, இப்ப இதுல எது ஆன்சர் வரும் for RNS? சரி, என்ன போட்ட ஆன்சரு? இப்ப வருத்தப்படுறியா இல்ல என்னது? சேமா? ஓகே. ஓகே, ஆர் பாருங்க கண்டிப்பா எல்கீனா இருக்கணும். அதனால சியும் டியும் அவுட். இதுல வந்து கண்டிப்பா ஆல்கஹால்னால OH இருக்கணும். ஒரு H இருந்தா அவுட். அதனால ஜவாப் பண்ணியா A. தப்பிச்சிட்டேன். ஓகே, அடுத்தது லிவாஷினி என்ற நபர். Diagram show the chemical reaction of ethanol. Ethanol acidify potassium manganate 4 potassium manganate 7 போட்டா என்ன ஆகும்? hot porcelain chips போட்டா என்ன ஆகும்? So ethanol tukar jadi which is specific அதோட பேரை சொல்லு. இத்தனால் இத்தீனா தான் ஆகும். இந்த இடத்துல அது என்னவாகும்? இத்தானோயிக் ஆசிட். சுறுசுறுப்பா சொல்லு. இத்தீன் அண்ட் இத்தானோயிக் ஆசிட். இத்தானோயிக் ஆசிட்னா எப்படி நம்ம மெயினா பாத்துக்கிறது? C double bond O OH. இப்படி அந்த O இன்னொரு டேஷ் போட்டு H வைக்கணும்ல. அப்ப நீங்க பாருங்க C double bond O OH இருக்கணும். எல்லாத்துலயுமே இருக்கா? சரி, ஆனா அது வந்து இத்தானோயிக் ஆசிட்டா இருக்கணும். CH3 COOHல இருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு எழுந்த பழக கொடுத்த பாருங்க. இப்ப C2H5OHனா COOH கண்டிப்பா போட்டாகணும். ஆமாவா? அப்ப மின்னுக்கு எத்தனை C குறையுது? ஒரு C. அப்ப CH3. அப்ப A கரெக்ட், B ஆல்ரெடி ராங். ஏன்னா நிறைய கார்பன் இருக்கு. இது CH3 COOH கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல நிறைய கார்பன் இருக்கு, தெரியுதா? ராங். ஸோ இது A or C. ஓகேயா? அடுத்தது இத்தீன் என்னது? டபுள் பாண்ட் கண்டிப்பா இருக்கணும். 2 கார்பன்.
இதுல பாருங்க, இதுல டபுள் பாண்டே இல்லை, அதனால இது ராங். புரியுதா? இந்த மாதிரி அழகா பெர்ஃபெக்டா அடிக்கணும் ஆன்சரை. சொல்லுங்க, இது கஷ்டமா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் இதுதான். ரேடாக்ஸ் தான் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். இது ஸ்மூத்தான சாப்டர்ப்பா. இதை போய் ஆளுங்க கஷ்டமான சாப்டர்ன்றாங்க. ஏய் ஜெயபாண்டியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். துர்கேஸ்வரன். The following equation represent combustion of alcohol. What is the value of P and Q? I put B, sir. Boy. சரி, செக் பண்ணலாம். இதுல வந்து என்னன்னா PQ நம்மளுக்கு தெரியாது, ஆனா இது Q மைனஸ் P, இதுவும் Q மைனஸ் Pன்னு போட்டிருக்காங்க. சரி, என்னவா இருக்கும்னா நீங்க ஒரு ஒரு ஆன்சரையும் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம், ஏன்னா ஆப்ஜெக்டிவ் தானே, பாவம் இல்லையே. ஓகே, எனிவே, CpHQOH, campo Q minus P oksigen akan menghasilkan apa dia? அடுத்த வாரம் ஒரு வாரம் கிளாஸ் இருக்காது. ஸ்லாஸா ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்லாஸா வரைக்கும் ஒரு வாரம் நீங்க லீவ் எடுத்துக்கீங்க. ஆனா அதுக்கான பாடத்தில் நான் கொடுத்துட்டு போயிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மெட்ஸ்க்கு வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் லூஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டோன்ட் வேஸ்ட் த டைம். ஓகே, உனக்கு தான் துர்கேஸ்வரன். ஓகே துர்கேஸ்வரன், இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் ப்ளீஸ் வாட்ஸ்அப் மீ. புரியுதா துர்கேஸ்வரன்? உனக்கு ஏதாவது எதுலையாவது குழப்பமாயிருச்சா? நான் குரல் அப்படித்தான் பேசுவேன், ஏன்னா நீங்க பாடசையிலன்னு அப்படி பேசினாதான் நீங்க வழிக்கு வருவீங்க. மற்ற டைம்ல நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். நீ என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கு லெட்ஸே ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண தெரியலையா, இல்ல தற்கொலை பண்ற முயற்சிலாம் இருக்குன்னா என்ன சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு சாவடிச்சிடுறேன். ஏன்னா நீ கஷ்டப்படுற. சரி, அப்படிலாம் இல்ல. லைக் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் ப்ரெஷரா இருந்துச்சுன்னா, என்ன பண்ணும், ஏதாவது தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, எஸ் ஐ எம் பிஸி, பட் நீங்க சொல்ல போற விஷயத்தை வச்சு நான் அது முக்கியமான விஷயம்னா உடனே உங்களுக்கு முடிச்சு தருவேன். ஓகே ரைட். சரி, இப்போ பாருங்க. ஓகே, இப்போ கார்பன் வந்து பீனா கண்டிப்பா இங்க பி போட்டு தான் பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க Q வந்து எத்தனை இருக்குன்னா, H வந்து எவ்வளவு இருக்குன்னா Q+1 இருக்கு, ரைட்டா? அப்ப நம்ம யோசிக்கணும், இங்க H வந்து எவ்வளவு இருக்கு? Q+1. இங்க H வந்து எவ்வளவு இருக்கு? H2 ஆல்ரெடி there. அப்படின்னா எப்படி வரும்? அப்ப Q+1 divided by 2 பண்ணா Q minus P வருதுன்னு அர்த்தம். ஐயோ, மேட்ஸ் வந்து சரி, புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியலையா? C2H5OH, ரைட்டா? இப்போ நம்ம ஒரு ஆக்சிஜன் வைக்கிறோம். இப்போ அது என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடா பிளஸ் வாட்டர். அப்போ நம்ம H என்ன வரும்? H6 தானே. அப்போ இங்கே போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? 6 வந்து டிவைட் 2 பண்ணுவோம். அப்போ தானே இங்கே 3ன்னு போடுவேன். அதை தான் பண்ணேன். இங்கே Q+1. ஏன் Q+1னா இங்கே Q, இங்கே ஒரு ஹைட்ரோஜன் இருக்குல்ல 1. Q+1 இங்கே டிவைட் 2 பண்ணால் Q minus P கிடைக்குது. ஆமாவா? டெலி. இதுதான் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும், கிட்னி பாய்ங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வேற ஏதாவது ஈக்குவேஷன் நம்ம எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ வேற என்ன நம்ம செய்ய முடியும்? சரி, ஆக்சிஜன் எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்? இங்கே O ஒன்று இருக்கு. அப்புறம் சரி, இந்த இடத்துல O எவ்வளோ இருக்குன்னு மொத்தமாக கால்குலேட் பண்ணால் ஆக்சிஜன், சரி, ஆக்சிஜன் இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு. சரி, வாட் எவர் இஸ். ஆக்சிஜன் இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 2. அதுக்கு முன்னாடி மாதிரி நம்ம கார்பன்ல செய்வோம். ஓகே, கார்பன் 2 தான், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன ஆயிரும்? அப்போ இங்கே பீனா இந்த இடத்துல கார்பன் பீயா போடுறது கரெக்டு, கரெக்டா? ஆக்சுவலி இருங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. Q+1/2 ஈக்குவல்ஸ் டு Q minus P, ரைட்டா? நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேட்ஸா இவ்வளோ சால்வ் பண்ணிக்கிட்டு? 2Q minus 2P, ரைட்டா? ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? P அந்த சைடில் அனுப்பிடுவோம். 2Q minus Q minus 1 இந்த இடத்துல வரும். இப்போ என்ன ஆகும்? Q minus 1 is equal to 2P. அப்போ P is equal to Q minus 1/2. இதில் எது வந்து டேலி ஆகுதுன்னு பார்த்துக்கிங்க. முடிஞ்சிருச்சா?
ஆமாவா இல்லையா? P equal to Q minus 1 over 2. அப்ப 3 minus 1 2, 2 over 2 1 கரெக்டா வருது. 5 minus 1 4, 4 over 2 2 கரெக்டா வருது. 7 minus 1 6, 6 என்னடா இது எல்லாம் கரெக்டா வருது. அப்ப எது கரெக்டா வருது? ஓகே ரைட், அது வேலை செய்யல. சரி, நான் நினைச்சேன் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். சரி, கார்பன் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ எது வந்து இதாக வரணும்னு பார்க்கணும். அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, இப்போ ரைட் ஹேண்ட் சைட் மட்டும் பார்ப்போம். ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு. இதில் ஆக்சிஜன் 2 இருக்கா? அப்போ டைம்ஸ் பீனா ஆக்சிஜன் மொத்தம் இங்கே வந்து 2p இருக்கு, ரைட்டா? இந்த இடத்துல Q minus P plus Q minus P. அப்போ இங்கே டோட்டல் ஆக்சிஜன் எவ்வளோ? Q minus P தான். கரெக்டா guys? Q minus P plus 2p. கால் வச்சுட்டு அவசரமா. ஓகே ஓகே, இருங்க. ஆக்சிஜன் இது ரைட் ஹேண்ட் சைடு ஆக்சிஜன், ரைட்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க 1 இருக்கு, இங்க Q minus P இங்கேயும் இருக்கு, இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்குல்ல, +1. அப்ப நம்ம எப்படி செய்யணும்? Q minus P plus 1 is equal to Q minus P. இது எப்படி ஈக்குவல் ஆகும்? இது அங்க கொண்டு போனாலும் மைனஸ் ஆயிரும், இது அங்க கொண்டு போனாலும் மைனஸ் ஆயிரும். உங்களுக்கு பேலன்ஸாவே இல்லையே கொஸ்டின். ஐயோ, ஒரு கொஸ்டின் என்னை போட்டு இப்படி ஆட்டுது. இருங்க வரேன். நான் துர்கேஸ்வரன் கேள்வி இவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஓகே, let me look through it. Okay, P H. இந்த இவ்வளோ நேரம் செஞ்ச டைம்க்கு நான் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துருப்பேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சி மெத்தனால், சி ஓகே C4 வரும். C4H9OH ப்ளஸ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடா ப்ளஸ் வாட்டர். ஓகே, C4னா இங்கே 4, ஹைட்ரோஜன் வந்து 10, 9 பார்க்காதீங்க, பக்கத்தில் ஒன்று 10 இருக்கு, அப்போ இங்கே 5 வரும், ரைட்டா? அப்போ இதோட ஆக்சிஜன் எவ்வளோ? 5. இதோட ஆக்சிஜன் எவ்வளோ? 8. 8ஆ? புரியுதா? இதோட ஆக்சிஜன் 5, இதோட ஆக்சிஜன் 8, மொத்தமாக சேர்த்தா 13. 13ல இங்கே 1 வந்துருச்சு, அப்போ 12. 12ல் இங்கே 6 வரும், கரெக்டா இல்லையா? அப்போ 4. அப்போ இந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை Q மைனஸ் Pனா Q வந்து 9 மைனஸ் P வந்து எவ்வளோ? 4. cannot because 6ல் வரணும், ரைட்டா? அதனால இது ராங். C3 செக் பண்ணி பார்ப்போம். C3H7OH இதெல்லாம் எழுதிக்கிங்க தெரியுமா, ஜலான் கருத்தியா? ஓகே, ப்ளஸ் ஆக்சிஜன். சும்மா நான் என்ன ஆன்சர் கொடுப்பேன் அதை மட்டும் மார்க் பண்ணிட்டு அப்படியே போகிறது தான் நீங்கள் ஃபெயில் பண்ணுறதுக்கு காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்க விருப்பப்படுறது இல்லை. C3னா இங்கே 3, ஹைட்ரோஜன் மொத்தமாக 7 + 1 8, 8 டிவைட் டு 4, டக்கு டக்குன்னு செய்யணும். ஆக்சிஜன் 4, இங்கே ஒரு 6, 10, 10ல் 1 இங்கே இறங்கிருச்சு, 9. அப்போ இந்த சைடில் 10ல் 9 1 இறங்கிச்சுன்னா 9, 9/2 வரணும். அப்போ C3 வந்துச்சுன்னா அப்போ ஆட் நம்பர் வராது, அது ஈவன் நம்பர் ட்ரை பண்ணுவோம். அடுத்தது 9/2னா வராத, மைனஸ் பண்ண 9/2 வராது, அதனால C2 பார்ப்போம். C2H5OH அதான் ஆன்சராக இருக்கணும். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடா ப்ளஸ் வாட்டர். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் 2, ஹைட்ரோஜன் 5, மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஆக்சிஜன் 5, இங்கே ஒரு 4, 9, ரைட்டா? 9னா இங்கே 1 வந்துருச்சு, 8, 8 டிவைட் டு 4 வரணும். இதுவும் வரல தானே? 5 - 2 3 வரணுமே, வரல. அப்போ நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, C1னா C1H3 OH மெத்தனால் CH3OH மெத்தனால். இதுதான் நம்ம பார்த்ததில்ல ரொம்ப. ஓகே, மெத்தனால் அதுதான். ப்ளஸ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடா ப்ளஸ் வாட்டர்.
ஓகே, இதுல கார்பன் ஒன்று தான் இருக்கு. ஹைட்ரோஜன் ஆனால் 2 போட்டிருக்கேன். ஓகே, அப்போ ஆக்சிஜன் எத்தனை வரும்? இங்க 2, இங்க 2, 4. 4ல 1 இங்க வந்துருச்சு, 3. ஆனா 3 O2ல வரணும். எதுவுமே ஆன்சர் வரலையே. How you get, Durgesh? ஓகே, நீங்க நல்லா என்ன மிஸ்டேக் பண்ணன்னு தெரியல. இதுல வருது P வந்து 2, Q வந்து 5. ரைட்டா? இது 2, இது 5. Q மைனஸ் Pனா 3 தானே? இது வருது 3 தானே? 2 தானே? ஸோ ஜப்பானியா பாய். ஏன்னா அவனுங்க எத்தனோல தவிர வேற எதையும் டெஸ்ட் பண்ண மாட்டானுங்க. அதை வச்சு தான் சொன்னேன். You all tadi tak cekap tengok lah. Kurang cekap student saya ni. முடிச்சிட்டிங்களா? இது ட்ரையல் நேரம் தான் செய்ய முடியும். இதுக்குன்னு தனியா போயிட்டு நான் என்ன புக்கா எழுத முடியும்? செய்யலாம், அட்மிட் சொல்லியாவும் செய்யலாம். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கிறது. ஆப்ஜெக்டிவ்லாம் பாருங்க காய்ஸ், நீங்க ரொம்பலாம் போயிட்டு மெட்டமெட்டிக்லாம் செய்யாதீங்க. நேரா கந்தி பண்ணி பாரு, எல்லாம் வருதானே முடிஞ்சு. ஓகே, ரெடி? அடுத்து போலாமா? அடுத்தது வந்து கனிஷா ரெடி ஆயிட்டேன்னா படிச்சிட அடுத்த கேள்வி. இருந்தாலும் படிச்சு செய்யணும். ஏன் செய்யல? டோனோனா என்னைக்குமே கத்துக்க முடியாது. நான் கத்துக்க வைக்க முடியும், ஆனா அதுல கொஞ்சம் மனசு பாதிக்கப்படுவா இல்லையா? பயம். அம்மா, நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க நான் ரொம்ப இந்த விஷயத்துல போல. இதே ரூம்ல என் தங்கச்சி படிக்கிறப்ப அது கூட்டாளிலாம் இருக்குங்க. நீ போயிட்டு வெளியே உட்காந்து அந்த பாடத்தை செஞ்சுட்டு வந்து தான் உள்ள வரணும்னு நான் சொல்லுவேன். அதுகிட்ட கேட்டு பாருங்க. என் தங்கச்சியை நான் அப்படிதான் செய்வேன். நான் கத்துக் கொடுக்கணும்னு வந்துட்டேன்னா நீ கரெக்டா செஞ்சுட்டு நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். உனக்கு சில விஷயங்கள் கத்துக்க, அது ஏன்னா அது ஒரு வாரமா இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு என்னோட அட்மிட்ஸ் வேலையை செய்யல. அப்ப அது கத்துக் கொடுக்கணும் ஒரு பாடம். ஆனா வெளியே உட்காந்து செஞ்சுட்டு வந்தேன். அது செஞ்சுச்சேன். அதோட 10-15 நிமிஷம் பாடம் வேஸ்டா போச்சு. அது கூட்டாளிகளுக்கு நான் வேற சொல்லி கொடுத்தேன். அதுங்களாம் செஞ்சுட்டு வந்துருச்சுங்க. நான் யாரா இருந்தாலும் அப்படிதான் நான் செய்வேன். அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் பிளெஸிங் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல பழி வாங்குறேன்னு நினைச்சுக்கலாம். கஷ்டப்பட்டு நீ கத்துக்கிற எந்த விஷயமும் லேஸ்ல உன்னை விட்டு போவாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. அதான் நான் சொல்லுவேன். ஓகே, so when 9.2 gram of ethanol burns completely in excess oxygen, இதான் நம்மளுக்கு தெரியுமே, எத்தனால் தானே. என்ன சொல்லுவாங்க, கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதிக்கோ. C2. இந்த மாதிரி கேள்வி செய்ய தெரியலன்னா தான் என்னோட மறுமுகத்தை பார்க்க வேண்டியது வரும். ஏன்னா இது வந்து நார்மல் கல்குலேஷன் கேள்வி. பிளஸ் ஏன் தெரிய மாட்டேது? கம்பாஷன்னா இதுதான். ஓகே, ஸோ பேலன்ஸ் பண்ணு, என்ன வரணும்? என்னம்மா கம்பாஷன்மா? ஆக்சிஜன் இல்லாம எப்படி கம்பாஷன் வரும்? எப்படி பேலன்ஸ் பண்ண? இப்ப மேல நம்ம C2 இங்க செஞ்சோம். என்னம்மா வளரிக்கிட்டு இருக்க நீ? அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. 2 பேரும் அப்புறம் ஃபெயில் பண்ணிடுவீங்க கெமிஸ்ட்ரி. ஒழுங்கா பாரு. கார்பன் 2. அப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணாம நீ ஆக்சிஜன் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ற? செஞ்சு கூட பார்க்கல, உடனே ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ற. H எத்தனை? 6 டிவைட் 2 3. ஆக்சிஜன் எவ்வளோ வருதுங்க? 3. இங்க எவ்வளோ? 4 7. அதில் ஒரு ஆக்சிஜன் இங்க இருந்துச்சா? மிச்சம் எவ்வளோ வருது? 6. இங்க டிவைட் 2 3. டக்குன்னு யோசிக்கணும். புரியுதா? சரி, அதுவும் மேலே இருக்கிறது தான். சரி, இந்த மாதிரி கேள்வி செய்யணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல மோல் தேடணும், 2வது ரேஷியோ பண்ணணும், 3வது அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரி, when 9.2 gram of ethanol burn in excess oxygen, carbon dioxide and water is produced, calculate the volume of carbon dioxide தான் அவங்க கேட்குறாங்க. சரி, முதல்ல 9.2 gram of ethanolன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மோல் தேடணும்.
divide by the RMM of ethanol. RMM of ethanol is not given directly. So C2H5OH உனக்கு தெரியணும். C2 நால 24. H வந்து 5 பின்னாடி இருக்கிற H மொத்தமா சேர்த்தா 6. அப்புறம் ஆக்சிஜன் எவ்வளோ 9.2 divided by 46. இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு உனக்கு செய்ய வரணும். எவ்வளோ 0.2 மோல். ஓகே இப்போ நம்ம வந்து எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் அவன் கொடுத்துருவான், ஒரு விஷயம் கேட்பான். எதை கொடுத்தான்? எத்தனால் பத்தி கொடுத்துருக்கான். C2H5OH பத்தி கொடுத்துருக்கான். எதை பத்தி கேட்குறான்? கார்பன் டை ஆக்சைடா? ஓகே, ஈக்குவேஷன் படி எத்தனால் எத்தனை மோல்? எத்தனால் எத்தனை மோல் அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன் 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 எங்க இருக்கு? இங்க எத்தனை மோல் இருக்கு? எத்தனால் 1 மோல். கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல் இருக்கு? இப்ப எத்தனால் எவ்வளவு தெரியல மத? அப்ப இங்க எவ்வளவு வரணும்? 0.4 வரணும். கரெக்ட். அப்ப 24 dm3 கரெக்டா? அப்ப molar volume கீழே போட்டுறணும். what is the volume used so that you get 0.2 0.4 multiply. என்னம்மா இது பேசிக் கால்குலேஷன் தெரியலன்றீங்க எல்லாரும்? உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? இது செய்ய முடியுமா முடியாதா? இன்னொரு வாட்டி கால்குலேஷன் கோசமா விடாதீங்க, ஏன்னா இது ரொம்ப ஈஸி. யாருக்கு தெரியலையோ இனிமேல தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல எப்பவுமே கல்குலேஷன் கேள்வி செய்யணும்னா அதுதான் மார்க் அள்ளி தர்றது. அப்புறம் கெமிஸ்ட்ரிலாம் எவனாவது பிஏ எடுத்தாலே எனக்கு கடுப்பு வரும். ஏன் சொல்லி, அது வந்து சொன்னாங்க ஏன் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் தெங்காத்தான் இட்ஸ் ஓகே. ட்ரையல்லாம் ஒழுங்கா ஏ எடுங்க. சரியான சொன்னாங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப சொன்னாங்கன்னு சப்ஜெக்ட் கேட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி தான். ஒரே விஷயத்த செஞ்சு 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 அது உங்களுக்கு பழக்கமாக இருக்கணும். ஏன்னா அதுல ரொம்ப பயாலஜி மாதிரி பிசிக்ஸ் மாதிரி விதவிதமாலாம் கேட்க முடியாது. கேட்டா அப்புறம் ஓகே சரி ஓகே. மொதல் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும். ரெண்டாவது அவங்க முதல்ல மோல் கண்டுபிடிக்கணும். அப்புறம் கம்பேர் த ரேஷியோ. மூணாவது கல்குலேட் வாட் யூ நீட் டு கல்குலேட். ஓகே, நான் இதுலயே டைம் ஓட்டி முடிச்சுன்னா நான் எப்படி இது செய்யறது? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது யாரு? லிவாஷினி. என்ன பஹான் ஈஸ் போட்டு எத்தனால் கார்பன் டை ஆக்சைடா வருது? குளுக்கோஸா? சரி, நான் ஒன்று கேட்கணும். செல்லுலோஸ்னா என்னது? செல் வால்ல செய்யப்பட்ட பொருள். ஓகேயா? ரைட். இத்தீன் இத்தானிக் ஆசிட். ஓகே, இட்ஸ் a type of carbohydrate. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து துர்கேஸ்வரன். துர்கேஸ்வரன், முதல்ல எனக்கு இந்த கேள்விக்கு பதில் வேணும். இது என்ன ஹோமோலோகஸ் சீரிஸ்? இது என்ன ஹோமோலோகஸ் சீரிஸ்? First one alkene, the second one alcohol. Very good. alkene alcohol கரெக்ட்டா சொல்லிட்ட. இப்போ அதோட பேர் சொல்லு. எத்தனை கார்பன் இருக்கு? சோ அத வச்சு பேர் சொல்லு. One propene. Propene. Very good. அடுத்தது propanol. Propanol. Okay, good. Okay, so alkeneக்கும் alcoholக்கும் நமக்கு தெரியும் வித்தியாசம் என்னன்னு. Okay, what is your question? What எது வந்து similar for P and Q? Decolorized acidified potassium manganate 7 solution and undergoes combustion reaction with oxygen. Yes, very good. Okay, finally. So acidified potassium manganate solution வந்து ஆல்கஹாலும் டீகலரைஸ் பண்ணும். எதுக்கு? கார்பாக்சிலிக் ஆசிடா மாறதுக்கு. ஆல்கீன் வந்து டீகலரைஸ் பண்ணும். எதுக்கு? டயோலா மாறதுக்கு. And both also combustion reaction வச்சிருக்கோம். So 3 and 4. Very good. Does not dissolve in water வந்து alcohol actually dissolve. First 4 dissolve. அல்ல ethanol பாலிங் dissolve. அதுதான் ஊத்தி குடிக்கிறீங்க. டைகர், காஸ்பர். You won't drink, huh? Okay, good. Exists as gas at room temperature. அப்ப ethanol என்ன கேஸாவா இருக்கு? அப்புறம் எல்லாம் தண்ணி செய்ய மாட்டாங்க. எல்லாம் ஒரு ரூம் நிறைய எத்தனால் கேஸ் எடுத்து அப்படியே போதையாயிருவாங்க. ஓகே, 3 4. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு தெரியல, நீங்க ஆக்சுவலி வந்து இது படிச்சிருக்கீங்களா பயாலஜில? நம்மளோட மூளை வந்து செரிப்ரம், செரிபலும், மெடல் ஆப்லாங்காத்தாலாம் இருக்குல்ல. ஆல்கஹால் எந்த பார்ட் இது பண்ணும், எஃபெக்ட் பண்ணும்? சைனாப்ஸ் பார்ட். ஓகே, அது ஒண்ணுக்கு நான் பிரெயின்ல கேக்குறேன்.
பிரம். ஏன் பெல்லும் சொல்ற? ஏன்னா நீ பாரு, போதையா இருக்கிறவன் வந்து சரியா நடக்க மாட்டான், ஆமாவா இல்லையா? சரியா நடக்காதவன் வந்து எதனால சரியா நடக்கலன்னா அவன் ஸ்ட்ரெயிட்டா நடக்கிறேன்னு நினைச்சுப்பான். நம்மளுக்கு தெரியுமே அவன் ஸ்ட்ரெயிட்டா நடக்கல. ஏன்னா நம்ம பாடி பேலன்ஸ் அண்ட் போஸ்டர் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு? சரி பெல்லும். அதனால உன்னோட ஆல்கஹால் பாதிக்கப்படுற இடம் சரி பெல்லும், நாட் ப்ரும். ஓகே, ஸோ ஜாப்பாண்டியா 3-4. நான் அப்பப்போ இந்த மாதிரி ஃபன் ஃபேக்ட்லாம் கொடுப்பேன், எடுத்து வச்சுக்கிங்க. எல்லாம் இல்மும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச செக்குங்களும் அந்த மாதிரி தான், அப்போ உள்ள செக்குங்களும் அப்படிதான். ஒரு பாடம் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதை பாலிட்டிக்ஸ், எக்கானமி, சோஷியல் என்னென்னமோ அப்பப்போ ஒரு ஃபன் ஃபேக்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வாத்தியார்லாம் இப்போ இல்லை, பூஸ்டா. வெரி ரேர் ஐ saw like that. Okay, C4H9OH, most teacher talking nonsense. அவங்க இந்த கேளுக்கு போன கதை, இந்த கதை, அந்த கதைன்னு சொல்லி. Which of the following is the isomer? யாரோட தெரியும்? ஒழுங்கா பதில் சொல்லு. C4H9 ஐசோமர்மா? நம்ம ஒன்றும் ஐசோமர் ஆஃப் ஆல்கஹாலே படிக்கல, பட் இருந்தாலும் நீ ட்ரை பண்ணியிருக்க. ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீஹைட்ரேஷன். அப்போ அது வந்து என்னவா இருக்கும்? காம்பவுண்ட் எக்ஸ் என்னவா இருக்கும்? பதில் சொல்லு. புத்தநாய்க்கா? இதுலேருந்து பதில் சொல்லு. இது புத்தநாள் தாம்மா, நான் அது கேட்கல. சரி, புத்தநாள் டீஹைட்ரேட் பண்ண என்ன ஆகும்? புத்தீன். சொல்ல தெரியணும். எத்தனால்னா எத்தீன், புத்தனால்னா புத்தீன். பதில் சொல்லு, பதில் சொன்னா தான். ஓகே, அப்ப புத்தீனோட ஐசோமர் கேக்குறாங்க. அப்ப என்னென்ன வரும்? கண்டிப்பா புத்தீன் தான், புத்வான் இன். கரெக்டா? அதனால இது கண்டிப்பான ஆன்சர். ஒன்னாவது இல்லாதது கிராஸ் பண்ணி விட்டுரு. அப்புறம் அடுத்தது 2-மெத்தில் ப்ரோப்பேன்னு போட்டிருக்கியா? ப்ரோப்பேனா ப்ரோப்பீனா? கண்டிப்பா இன்னும் வந்து அண்ணனா ஆக முடியாது. அதனால இது ரெண்டும் அவுட். 1 and 3 கரெக்ட் தான் நீங்க சொன்னது. ஓகே, இதை வரைய சொன்னாங்கன்னா எப்படி செய்வீங்க? ஓகே, வெரி சிம்பிள். இதை வரைய சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? மொதல் ப்ரோப்பின் வரையுங்க. நல்லா பாருங்க, இப்போ இதை வரைய போறோம். ப்ரோப் 1 இன் என்ன அர்த்தம்? மொதல் 3 கார்பன் வரைஞ்சிக்கோ. ப்ரோப் 1 இன்னா மொதல் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. அப்புறம் மெத்தில் குரூப் வந்து எத்தனையாவது இடத்துல இருக்கு? 2வது கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. மற்ற இடத்துல ஹைட்ரோஜன். இங்க வரக்கூடாது. புரியுதா உனக்கு? நான் வரைஞ்சிட்டேன் பாரு கொஞ்ச நேரத்தில் ஐசோமர். நீ பண்டா ஆயிட்டீங்கன்னா அந்த மாதிரி வரைவ நீங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது இந்த செட்டப் பார்த்த உடனே சொல்ல தெரியணும். லிவாஷினி, வாட் ரியாக்ஷன் இஸ் திஸ்? வெரி குட், திஸ் இஸ் டீஹைட்ரேஷன். அப்ப எக்ஸ் என்ன, வாய் என்ன? எக்ஸ் வந்து ஆக்சுவலி கிளாஸ் wool that is soaked with alkene. We don't know what alkene they use. Okay, and here alkene, alcohol ma. You dehydrate, you dapat produk di sini. You cuba lembukan saya pula. You switch I thought you liver. This is alcohol. Okay, this is alcohol. இங்க தான் alkene ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இத்தனால் போட்டீனா இங்க இத்தீன் வரும், புத்தனால் போட்டீனா புத்தீன் வரும். ஓகே, சோ என்ன வரும் ஆன்சர்? எத்தனால், இத்தீன். இது இத்தேன் ஆயிருச்சு. இது இத்தனால், இத்தனால் wrong. C2H5OH akan menjadi C2H4 plus H2O. Okay, next one. Durgeswara. Antiseptic contain the substance W burns with blue flame. Blue flame பார்த்த உடனே நீ என்ன சொல்லணும்? என்ன ஹோம்வொர்க் சொல்லு? alcohol. Very good. Alcoholனா நீ எதை எடுக்கணும்? donkey OH. Donkey OH. Okay. So மற்றதெல்லாம் பார்ப்போம். இந்த இடம் பாருங்க guys, இது வந்து alkene. ஏன்னா C to C டபுள் பாண்ட் இருக்கு. பார்த்த உடனே சொல்ல தெரியணும். COOH இருந்தா தான், அந்த H இருந்தா தான் அது கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட். ஆனா அதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்பாக்சில். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட பேர் கேட்குறேன். நல்லா பார்த்துக்கிங்க.
இதுக்கு பேரு ஃபங்க்ஷனல் குரூப். கீழே போட்டிருக்கிறது ஹோமோலோகஸ் சீரிஸ். கொஸ்டின் எதை கேட்கறான்னு தெரியணும். COO அப்புறம் அதே மாதிரி OH இருந்துச்சுன்னா அது ஆல்கஹால். ஹோமோலோகஸ் சீரிஸ்லயா ஆல்கஹால். அதோட பேரு ஹைட்ராக்சைல். அதே மாதிரி இது இருக்குல்ல H இல்லாம இது வந்து எஸ்தர். எஸ்தர் வந்து கார்பாக்சிலேட். பாக்சிலேட் அது ஆக லேட்டா படிப்பீங்களா? எஸ்தர் தான் ஆக லேட்டா படிப்பீங்க. அப்ப கார்பாக்சிலேட் ஞாபகம் வச்சுக்கீங்க. கார்பாக்சிலும் கார்பாக்சிலேட்டும் நிறைய பேர் மறந்துடுவாங்கம்மா. அப்ப நீங்க யோசிப்பீங்க, ஐயோ எஸ்தர் என்ன வரும், எது கார்பாக்சிலேட் எஸ்தருக்கு வருதா இல்ல கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு வருதான்னு குழப்பம் வந்துடும். அப்ப நீ யோசிச்சு பாரு, எதை ஆக கடைசியா படிப்போம் லேட்டா? எஸ்தரை பத்தி. அப்ப எஸ்தர்னா கார்பாக்சிலேட். அதான் அந்த லேட்ன்ற வார்த்தையை அப்படி பயன்படுத்தணும். எது எக்ஸ் லைக் தட். Antara berikut யாரோட இது? கனிஷா, which of the following undergoes dehydration reaction? Why you never choose methanol? அதுவும் ஆல்கஹால் தானே? Why? ஏன் இத்தனால் தான் படிச்சிருக்கேன். அப்ப ஏன் மெத்தனால்ன்ற ஆன்சர் அங்க கொடுத்துருக்கணும்? அதான் என் கேள்வி. நான் என்ன சொல்றேன், நீ ஆன்சர் கண்டுபிடிக்கிற தவிர நீ வந்து அந்த கேள்வியை புரிஞ்சிக்க பார்க்கல. ஹலோ அரவிந்த் மத யாரு அங்கிள் போன் அடிக்க சொன்னாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவை பத்தி மறக்காம அம்மாவை போன் அடிக்க சொல்றியா அங்கிள் கிட்ட? ஓ உனக்கு போன் அடிச்சிட்டாரோ? ஓ நீ அடிச்சு எடுக்கலையா? ஓ சரி நான் அப்புறம் இரு நான் சொல்றேன். நான் எங்க அம்மாட்ட போன் அடிச்சு சொல்றேன். அது அடிச்சு நீ எடுக்கல அதான். ஓகே சொல்லுமா. ஏன்னா சரி எத்தனால நீ டீஹைட்ரேட் பண்ணினா என்னவாகும்? இத்தீன். மெத்தனால there is no such thing as methane. கரெக்டா இல்லையா? ஏன்னா கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் இருக்கணுமே, மினிமம் 2 கார்பன் இருக்கணும். மித்தின் ஒன்னு இருக்காது. அதனாலதான் மெத்தனால டீஹைட்ரேட் பண்ண முடியாது. மெத்தனால்னா என்னன்னு தெரியுமா? ஃபன் ஃபேக்ட். விக்ஸ் பூசுறீங்களே, விக்ஸோட வாசம் தெரியுதா? அதான் மெத்தனால். அது சூட வாசம் மாதிரி இருக்க, சூடத்துலயும் மெத்தனால் இருக்கு. அதனாலதான் சூடம் வந்து நல்லா கப்புன்னு எரிஞ்சிருது. புரியுதா? எல்லாமே இன்டர் ரிலேட்டட் ஆகுதா? சாமி மாடை திறந்தீங்க அத்தனை கெமிஸ்ட்ரி நான் சொல்லி கொடுத்துருவாங்க. புரியுதா? ஓகே ஆன்சர் வந்து பாய். அப்பயும் உனக்கு சந்தேகமா? ஓகே ஜஸ்ட் டெல்லிங். இல்லையா? ஓகே why not you try first? ஓகே இருங்க வரேன். எனக்கு என்ன மாதிரியான கேள்வி நீங்க ட்ரை பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே ஒரு சிம்பிளான கேள்வி நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். திஸ் क्वेश्चन இந்த மாதிரி கேள்வி தான் நீங்க நிறைய செஞ்சு கத்துக்கணும். MRSM 1503 பேஜ் நம்பர் 35 கிட்ட இருக்கு. இந்த கேள்வி செய்ய ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க இப்படி கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ரியாக்ஷன் நடந்திருக்கும் நீ கெஸ் பண்ணணும். நார்மலா எல்கின் நடுவில் இருக்கும் தானே, எல்கின் தான் நிறைய ரியாக்ஷன் வச்சிருக்கு. யோசிங்க. I want you to do this MRSM 15 and MRSM 16. MRSM 16 I think one part only. ஓகே இது ரெண்டையும் அதை செய்யுங்க. யோசிச்சு செய்யுங்க. ஓகே ஸோ இங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், ஸோ கம்பஷன். வாட்டர் மட்டும் ஆட் பண்றானா இது ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்னால இது அல்கீனா இருக்கணும். இங்க 4 கார்பன் இருக்கு, அதனால புத்தீன். ஸோ புத்தீன்ல வந்து அவன் வந்து 2 புரோமைன் தம்பா பண்ணியிருக்கானா ஹெலோஜினேஷன். ஓகே நேம் த
homologous series for compound P. அப்ப நம்ம எப்படி ஜவாப் பண்ணோம்? புத்தின் எழுதலாமா? எழுதக்கூடாது. ஹோமோலோகஸ் சீரிஸ்னா அதோட குடும்ப பேரு alkene. Draw the structural formula of compound P. புத்தின் நம்மளுக்கு தெரியும். அப்ப சிம்பிள் தான். அப்ப எங்க எங்க வேணாலும் நம்ம டபுள் பாண்ட் போடலாமா? போடக்கூடாது. இந்த இடத்துல தான் தம்பா பண்ணுதுன்னா இங்க தான் இருந்திருக்கணும் அந்த டபுள் பாண்ட். நீங்க பாட்டு வரையக்கூடாது. புரியுதா? வெரி குட், யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவங்க ஆக்சுவலி புத் 2 இன் வரைஞ்சிருக்காங்க, ரைட்டா? இப்ப இந்த ரெண்டு இடமும் காலி ஆக்கிச்சிடணும். வேற எந்த மாதிரி போட்டாலுமே தப்பு ஆன்சரு. இதுதான் கரெக்டானது. இங்க ஒரு இந்த ரெண்டு இடத்துல தானே ப்ரோமின் ஆட் பண்ணாங்க. அப்ப அந்த ரெண்டு இடம் தான், அங்கதான் டபுள் பாண்ட் இருக்கு. துர்கேஸ்வரன் கேன் ஃபாலோ. Can sir. In reaction 1, compound P burns completely in oxygen, right? A balanced equation. So compound P is what? Butin. Butin என்னது? C4H8 darab 2. சொல்ல பயமா இருக்கு. நீ பயப்படும் போது தான் உன்னை டார்கெட் பண்ணணும்னு தோணுது. ஆக்சிஜன். ஸோ எப்பவுமே ஆக்சிஜன்ல பர்ன் பண்ணா கார்பன் டை ஆக்சைடா பிளஸ் வாட்டர். ஸோ முதல்ல கார்பனை வந்து பேலன்ஸ் பண்ணணும், அப்புறம் ஹைட்ரோஜனை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஆக்சிஜன் 4 இருக்குங்க, இங்க ஆக்சிஜன் 8 இருக்கு, மொத்தமா 12 இருக்கு. 12 divide to 6. In reaction 2 na என்னது? Hydration. Compound P react with water to produce Q. State one condition. 3 condition இருக்கு. அதுல ஏதாவது ஒரு condition தான் கேக்குறாங்க. அதாவது ஹைட்ரேஷனுக்கு தேவைப்படுற condition 3 இருக்குல்ல. ஒன்னு 300 degree Celsius temperature, இல்லாட்டியும் 60 atmospheric pressure, இல்லாட்டியும் phosphoric catalyst மட்டும் போட்டா பத்தாது. phosphoric acid as catalyst. Need catalyst. Okay, can. 3 இப்ப எழுதுங்க. தம்பா பண்ணிக்கிங்க. எது உங்க ஜாப் பண்ணல குறைதோ தம்பா பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போமா? Reaction 3 can be used to verify compound P. Reaction 3 வந்து என்னது? இது வந்து வெரிஃபை, அத சொன்னேன், புரோமின் வாட்டர் டெஸ்ட் இல்லாட்டியும் ஏதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வச்சு செய்யணும். இது வந்து எல்கேனியும் டிஃபரன்ஷியேட் பண்ற டெஸ்ட்னு நான் சொல்லிட்டேன். ஸ்டேட் தி அப்சர்வேஷன். அப்ப இது வந்து புரோமின் வாட்டர் தானே ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப the bromine water is decolorized, correct na? Bromine water change decolorize போட்டிங்கன்னா from what சொல்லணும். brown, இல்லாட்டி இப்படி போடுங்க, brown bromine water decolorize. இப்படி எழுதணும். இல்லாட்டியும் brown bromine water change color from brown to colorless அப்படின்னு எழுதணும். ஓகே, இந்த ப்ராடக்ட்டை நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐசோமர் படி அழகா நேம் பண்ணணும். ஓகே, வாங்க நேம் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது உடஞ்சிருச்சு, டபுள் பாண்ட், 4 கார்பன், ஸோ புத்தேன். அதுவும் இது புத் 2 இன், கரெக்டா இல்லையா? 2 இன் இன். அப்ப இதுல வந்து 2 புரோமின் இருக்கு. அப்ப டை புரோமோ 2 3. ஓகேயா? அப்படி வரும் அதோட ஏஜ். ஸோ 2 3 டை புரோமோ புத்தேன் எழுதுங்க. 1 2 இன்னும் போடலாம், புத்தேன்னு இப்படியே போடலாம். கரெக்டா? Describe briefly how reaction 3 carry out in the lab. Reaction 3 னா இதா? இது என்னத்தடா டிஸ்கிரைப் பண்றது? ஓகே, ஸோ
இது எப்படின்னா லைக் ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து நம்ம வந்து இது எடுத்துக்கணும். இது லெட்ஸ் சே புத்தின் எடுத்துக்கிட்டு தென் புட் few drops of what you call bromine water. இங்க they never tell you. Okay, never mind. Let's see the notes. Okay, எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? alkane. Okay. இதுலயும் இருக்காது. பார்த்தீங்களா உள்ள எக்ஸசைஸ் இருக்கும். அந்த மாதிரி தான். இதோ நான் சொன்னேன் few drops of bromine water. அந்த மாதிரி ஓகேயா? இப்படி தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம எழுதணும். ஓகே, நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தான் மெயினாக டயக்ராம். ஓகே, டயக்ராம் இஸ் ஆல்ரெடி there in the exercise. ஸோ என்ன சொல்லலாம்னா ஓகே, a test tube containing ஒரு 5 cm cube வச்சுக்கிங்க. 5 cm cube of butene or but2ene is added a few drop of bromine water is added into the test tube. itu je, they want to listen bromine water தான் add பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. முடிச்சிட்டீங்கன்னா டன் சொல்லுங்க. டன் 1, Done, sir. டன் 2. நாளைக்கு கிளாஸ் இருக்காங்க. முடிச்சிடும். சேம் ஃபார் Durkesh class also. So you have 1 week to do more than enough. Okay, Padletல நான் ஆட் பண்றேன். 26 only. Paper 1 only தான். ஏன் அப்படின்னா வந்து பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன் வந்து நார்மலி பேப்பர் 2ல ஜாராங் கிலோவா, ஆனால் நான் வெறும் பேப்பர் 1 மட்டும் போட்டு வச்சிருக்கேன். 26 கேள்வி இருக்கும். ஓகே, முடிச்சிருங்க. ஒரு கேள்வி மேமாங்க கஷ்டமா இருக்கும், லாஜிக்கா இருக்காது. நீங்க ட்ரை பண்ணுங்க அந்த லாஜிக்கை உடைக்கிறதுக்கு. ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட். இது வந்து என்ன, குளுக்கோஸ் நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. குளுக்கோஸ்னா என்னது? இது வந்து ஃபெர்மெண்டேஷன். அவன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அங்கே எழுஞ்சிடணும், ஈஸ் வச்சு தான். அப்போ குளுக்கோஸை ஃபெர்மெண்டேட் பண்ண என்ன லிக்விட் கிடைக்கும்? எத்தனால். வெரி குட். எத்தனால சிப்ஸ் போட்டு பொரிச்சா இத்தீன, அதாவது டி ஹைட்ரேஷன். வெரி குட். கேட்க போற எல்லா கேள்விக்கும் நம்ம முக்காசி ஜவாப் பண்ணிட்டோம். நேம் ரியாக்ஷன் 1, ஃபெர்மெண்டேஷன். State the homologous series for liquid H. எத்தனால்னா வந்து எத்தனால் சில இருக்கேன், alcohol. Write a chemical equation for part 2. Can. எத்தனால் வந்து மொதல் எழுதியா பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. C2H5OH. ஏன் இது வந்து C2H4 பிளஸ் வாட்டரை தனியாக பிரிக்கிறது தானே. ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இருக்கு, ரைட். இங்கே நீங்கள் வந்து போரஸ் ஸ்பாட் சிப் போடலாம். சில செகுங்க எழுத மாட்டாங்க, நான் எழுதுவேன். நீங்கள் எந்த விதமான ஒரு கேத்தலிஸ் பாய்ச்சாலும் ஏரோ மேலே எழுதணும் பார்க்க போனால். கரெக்ட்னா state one substance that can replace the porous spot chip. Alumina. மீனா அழுந்துருச்சு. ஓகே, or பொரிச்ச சிப்ஸ். porcelain. ஏஜா பண்ணு porcelain. எஸ்ஸா சி. porcelain சிப்ஸ் பாய்க்கலாம்.
ம் டேனியல் மாதிரி பொம்மை. யார் அந்த டேனியல்? ஓகே நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப அந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி தான் ரொம்ப எஸ்ஐக்கு வரும். செய்யலாம் தெரியுதா? இருங்க வேற என்ன பார்க்கலாம். எஸ் இருங்க பாலிமர் சம்மந்தப்பட்ட கேள்வி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். மதகளி பார்ப்போமா? கால்குலேஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினா? சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. ஒரு பட டயலாக். ரெடி? ஓகே. Ethene, or also known as ethylene, நம்மளுக்கு தேவையில்ல அது, is an unsaturated hydrocarbon gas. Ethylene is used as a plant hormone. You belajar in your biology. You belajar what? Auxin only. Is it to control the ripening and color development of the fruit. Tomato வச்சு செஞ்சீங்களா? ஓ ஸோ இதுதான் பாய்ப்பாங்க. இதுதான் வந்து நீங்க பாருங்க, வாழைப்பழம் வாங்குவீங்க, இன்னைக்கு பச்சையா இருக்கும், வீட்டுக்கு போய் நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா மஞ்சேன்னு ஆயிரும். இன்னொரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கருப்பாயிடும். ஏன்னா ஃபாஸ்ட் செல்லிங்காக போகணும்ல. ஸோ அந்த மாதிரி பழம்லாம் சாப்பிட்றது நல்லது. ஹார்மோன் சுத்தி பண்ண பழம் சாப்பிட்றது நல்லது கிடையாது. அதனால என்ன கேட்டிங்கன்னா, வாழைப்பழம்லாம் பேரண்ட்ஸ்லாம் வாங்க போகிறாங்கன்னா ட்ரை டு, இப்போ மலாய்க்காரங்களும் கற்றுக்குறாங்க. ஆக்சுவலி மலாய்க்காரங்க வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி கபாட் போடுற பழம்லாம் இது பண்ண மாட்டாங்க. Buy from Malays. Wait, let me record. Okay, right. So what is the meaning of unsaturated hydrocarbon? Yes, you understand, but how to write that? Unsaturated hydrocarbon na hydrocarbon that at least have one double bond, double or triple bond. தெரியும். எங்க அம்மா என்னாச்சும் ஃபோன் அடிக்கிறாங்க, எனக்கு தான் தெரியும். பேரண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, அதுதான். ஓகே, ஸோ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் என்னன்னு என்ன சொன்னேன் நானே? The one have at least one double or triple bond. Saturated hydrocarbonக்கு மீனிங் கேட்குறாங்க. தோ அன்சேச்சுரேட்டட் தானே கேட்குறாங்க. ஓகே வெயிட், இவ்வளோ கேள்வியாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதான் அன்சேச்சுரேட்டட் ஃபார் வாட்? I think I skipped that part. ஓகே நம்ம இப்போ நம்ம எழுதணும்னா hydrocarbon that has at least a double or triple bond between carbon to carbon atom. Okay. Okay, அடுத்து பார்ப்போம். Name the polymer form. Ethene molecules can be bonded together to form a polymer that can be used to make plastic bottle. So what is the polymer? ஒன்றும் இல்லை, இத்தீனா மின்னுக்கு பாலின்னு தமா பண்ணுங்க, பாலித்தீன் பை அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் பையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாலி இத்தீன் வராது, பாலித்தீன். இப்படி பாலி இத்தீன்னும் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ராங். பாலித்தீன், இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ ட்ரா த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் த பாலிமர். ஓகே, பாலிமர் எப்படி நம்ம வரைகிறது? ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள், முதல்ல வந்து அது எப்படியா இருக்கும்? C2H4ல, சாரி இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, இப்படி இருக்கும். ஓகே, அப்போ அது எப்படி மாறும்?
டபுள் பாண்டை உடச்சி விட்டு தொங்க விட்டுறணும். எப்படி? மேலே கீழே தான் தொங்க விடணும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. டபுள் பாண்டை உடச்சிட்டியா? உடச்சாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த சைடில் ஒரு கோடு, இந்த சைடில் ஒரு கோடு, இப்படி ஒரு பிராக்கெட், இப்படி ஒரு பிராக்கெட், என். அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது இது வந்து மோனோமர், இதுதான் பாலிமர். கேன் வரைஞ்சிட்டீங்களா? சீக்கிரம் 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 சீக்கிரம். எப்போ எப்படி இருக்க? ஓகே, சீக்கிரம் லீவா முடிச்சிட்டியா துர்கேஷ்? Done, sir. Okay, so ethanol is made up in the industry reacting with ethene with a steam. Write a chemical equation. Ethanol சொல்லணும், ethene steam react பண்ண வைக்கணும். So very simple. C2H4 you campur dengan air, tapi ingat dia ada syarat-syarat dia. Phosphoric இல்ல H3PO4 போட்டுக்கலாம். 300 degree Celsius 60 atm akan menghasilkan C2H5OH. Okay, calculation கடைசி. ஓகே, இத்தனைக்கும் அவனுங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டானுங்க. புரியுதா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா சாலிட்டா 5 மார்க்ஸ் எடுக்கலாம். ஏன்னா ஈக்குவேஷனுக்கு 2 மார்க் கேட்பானுங்க, கல்குலேஷனுக்கு 3 மார்க் கேட்பாங்க. சாலிட் 5 மார்க்ஸ் இன்னும் கல்குலேஷன் விட்டுறாதீங்க. ஆனா இதுல பாருங்க அவங்க இது பண்ணிட்டாங்க. 4.6 கிராம் ஆஃப் இத்தனால் இஸ் யூஸ். கால்குலேட் த வால்யூம். அது மாதிரி ஆப்ஜெக்டிவ் கேள்வி செஞ்சோம்ல, அது மாதிரி ரைட்டா? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? மோல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் வாட் தே கிவ் யூ எத்தனால். எத்தனால்ல ஸோ 4.6 டிவைடட் பை அதே கேள்வி தான், அதே 4.6 தான், 9.6 ஆன்சர் வரணும். ஓகே, எனிவே 24. ஹைட்ரோஜன் 6 இருக்கு, 6. ஆக்சிஜன் 16 இருக்கு. ஓ இல்லை அதே ஆன்சர் வராது. முதல்ல 9.2 பாச்சு. இது எவ்வளோ வருது பாருங்க, 0.1 வருதா? 0.1 மோல் வருது. ஓகே, ரெண்டாவது வந்து ரேஷியோ. இப்போ யாரை பற்றி கொடுத்துட்டாங்க? எத்தனால் பற்றி கொடுத்துட்டாங்க. யாரை பற்றி கேட்குறாங்க? கார்பன் டை ஆக்சைடை பற்றி கேட்குறாங்க. 1 மோல் டு 2 மோல் முதல் ஈக்குவேஷனை பார்த்து எழுத தெரியணும். ஓகே, அப்போ இங்கே 0.1னா இங்கே எவ்வளோ வரும்? 0.2. ஓகே, குட். அப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு 0.2 மோல் தான் ஆன்சராக வரணும். 24 dm³ for 1 மோல். அப்போ நீ பாய்ச்ச மோல் எவ்வளவு? ஸோ 4.8 dm³ போட மறந்துடக்கூடாது. cm³ டைம்ஸ் 1000. ஓகே, தட்ஸ் ஆல். ஈஸி பீஸி. ஓகே, உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னா ஃபுல்லாக முடிச்சு வைங்க. ஏன்னா அடுத்த வாரம் கிளாஸ் இல்லைல்ல, முடிச்சு வைக்கணும். துர்கேஷ் கேன? Can, sir. ஓகே, குட். ஸோ நான் என்னோட பரிசெல்லாம் முடிஞ்சோடனே நான் கார்பாக்சிலிக் ஆசிட் கண்டினியூ பண்ணுவேன். கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்தரும் ஒரே நாளில் முடிச்சிடும் சிலப்னா. Okay, then we can finish chapter 2, we can enter chapter 3. Chapter 4, chapter 5, chapter 6, chapter 5 வரைக்கும் 4, 5லாம் வந்து ஒரு நாள் ஒரு சாப்டர் முடிச்சாலும் முடிச்சிருவேன். Okay, because we are using short notes. Okay, that's all. Take care. Bye, guys.